பலூன் அடிக்க போகலாமா? நான் வந்து பலூன் அடிக்க போகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேங்களா? எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. போன எபிசோடில் நம்ம பிரேஸ்லெட் கலெக்ஷன் பார்த்துட்டு அப்படியே லேக்கு சுற்றி பார்க்க வந்துட்டோம். இங்கே பார்த்த ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, அது நம்ம வந்தது ஹாலிடே வேறையா, இங்கே வந்த டூரிஸ்ட் எல்லாமே காரை, ஜீப்பு, அதுக்கப்புறம் வேனை கொண்டு வந்து எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் வந்து சண்டையை போடுறதும், அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணுறதும், இடம் கிடைக்காம அங்கிட்டு சுற்றி சுற்றி வர்றதும் ஒரே கூத்தாக இருந்துச்சு. மஸ்ட்டு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்கெலாம் பக்கத்தில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பைக் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப பெனிஃபிட்ஸு. ஏன்னா வந்து எங்கே வேணாலும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம், நம்ம வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ வண்டி அந்த லேக் சைடு, ஏதோ கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்க போய் சரியாக போச்சு. கொஞ்சம் சின்ன ரோடாக இருந்தால் இன்னும் வந்து சண்டை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நான் நிப்பாட்டுறேன், நீ பாட்டுறேன்னு. அது இந்த சைக்கிள் ரைடு போகிறவங்க வந்து அந்த கேப்லேயே வந்து கொஞ்சம் ஆக்குபேட் பண்ணிக்கிறாங்களா, ஒரே வந்து கொஞ்சம் சஃபராக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து நம்ம டிரைவர் வந்து பார்க் பண்ண போயிட்டாப்புல. அந்த கேப்பில் நான் வந்து ஒரு குட்டி வீடியோ வந்து ஷூட் பண்ணியே முடிச்சிட்டேன். ஆனால் காலையில் ஒரு 12:30 கிட்ட தான் இருக்கும். அப்போயே வந்து ரொம்ப கூலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து என் கெட்டப் எப்படி இருக்குன்னு. என்னால் வந்து அதே வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் அப்படியே லேக் சைடு வந்து நான் கொஞ்சம் கிட்டக்க போனேன்னா அங்கே வந்து அந்த மீன் அது இது நீந்திக்கிட்டே இருந்துச்சு, வாத்து எல்லாம். அதையும் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நின்றுக்கலான்ட்டு 1 மணிக்கு போயிட்டேன். வெல்கம் டு பிரபா 24, இல்லை வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ நம்ம வந்து பலூன் உடைக்க போகிறோம். எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸாக இல்லையான்றது இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். வாங்க உடைக்கலாமா? போச்சு டம்மி பாபா. ஜாலியாக ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நெக்ஸ்ட் அதெல்லாம் இங்கேயே விழுந்து கிடக்குமாண்ணா? லாஸ்ட் தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னென்னா, அந்த ஒரு குட்டி துப்பாக்கி இருக்கா, அதில் வந்து 5 குண்டுனா 100 ரூபா.
அந்த நான் ஷூட் பண்ணல அந்த பெரிய துப்பாக்கி, அதில் வந்து 10 குண்டுனா அது 100 ரூபாய். ஆக்சுவலாக எது ஈஸியாக இருக்கும்னா அந்த பெருசு தான் ஈஸியாக இருக்குமா அந்த அங்கிளே சொன்னாங்க. நம்ம வந்து அது நம்மளோட சாய்ஸ் தான், எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து 7 ஷூட் பண்ணேன், 3 வந்து புஸ்ஸாக போயிடுச்சு. வீரனுக்கு இதெல்லாம் சகஜம் தானே, சும்மா ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காக நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். சரி, மேபி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த அங்கிள் கடையை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்பப்போ வெயில் வருது, அப்பப்போ வந்து மேகம் வந்து க்ளோஸ் ஆகிக்கிறது. ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கே ஒரு மாதிரி வந்து கோல்ட் ஆகுற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நான் வந்து என் செட்டப் எப்படி, என் கெட்டப் எப்படி இருந்துச்சு, இப்போ நான் எப்படி எந்த ஒரு காஸ்டியூமுக்கு வந்துட்டேன் நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி வந்து எல்லாமே வந்து வெயில் தான், லேக் சைடு தான் இருக்கேன் நான். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா நடந்து வந்துட்டு இருக்காங்களா. எல்லாம் குரூப்பாக வந்து ட்ராவல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் சோலோவாக இப்போ நான் வந்து சோலோவாக வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் என்ன அனுபவம் அப்படி கிடச்சிச்சின்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு மெமரிஸில். நீங்களும் இந்த மாதிரி சோலோ ட்ரிப்லாம் போயிருக்கீங்களா? சோலோ ட்ரிப்னால் வந்து தனியாக போனது இல்லை, பட் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கேன். பட் வந்து நல்லா இருக்கு. வெயில் வேணும் அப்படின்ட்டு நானே உட்காந்துருக்கேன். நம்ம ஊர்லலாம் ஐயோ வெயில் வேணான்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காரு, பட் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட். ஆனால் பட்டு எந்த நேரம் வெயில் அடிக்குது, எந்த நேரம் மழை பெய்யுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, குளிருது, கால் அடிக்குது. இட்ஸ் ஓகே, பாய். ஆக்சுவலாக இதுக்கு நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கே தெரியல. சரி, 2 பேரும் ஒரு சமரசம் முடிவெடுத்து போட்டிங் போகலான்ட்டு வந்தோம். ஆல்ரெடி 2 பேரும் உள்ள கால் என்ட்ரி வைக்கிறப்பயே வந்து சண்டை, பயங்கர சண்டை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி ஓகே சமாதானமாக போயிட்டு போட்டிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. சரி டிக்கெட் எடுக்க போகலான்னு பார்த்தா அங்கே வந்து 2 பேருக்கு வந்து அலௌட் இல்லையாமா. போட் வந்து அன்அவைலபிளாம், பெடல் பண்ணுறது இல்லையாம். இந்த 6 மெம்பர்ஸ் போவாங்கல்ல, 6 மெம்பர்ஸு செல்ஃபாக பண்ணுறது, அவங்க ஒரு ஆள் கூடவே வருவாங்கல்ல, அதுதான் அலௌடாம். அது வந்து 6 பேருக்கு வந்து 300 ரூபாயோ 400 ரூபாயோ சொல்கிறாங்க, 500 ரூபாய். எங்கள் அந்த 2 பேர் போகிறதுக்கு மட்டும் 200 ரூபாய். ஆக மொத்தம் அந்த போட்டே கிடையாது. இப்போ 2 பேர் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கோம், போகிற வரவங்கள வாய் பார்த்துட்டு. ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு நல்ல ஒரு அனுபவம்லாம் கிடைக்கும். இப்போ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தருதலைங்களாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மூடிட்டு வீட்டுக்கு கிளம்புறதா அவள். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.